எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம், அதுபோக சனி பகவானுடைய சாரத்தில் 4வது பாதம் மீன ராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆடி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 10வது பாவகத்தில் 12 நாள் இருக்க போகிறார். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணம் சாதகமா? மாடு பால் கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக இருக்குதுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே பொருந்தது. சம்பளம் வாங்கிறது 1ஆம் தேதிங்க அப்படின்னா நமக்கு செலவு காத்திருக்கிறது 28ஆம் தேதி 29ஆம் தேதி 30ஆம் தேதி 31ஆம் தேதி கிடையாது, 28 27 தேதியிலேயே நமக்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கும். வரவு மீறிய செலவுகள் அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாதம் சாதகமாக இருக்கும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் முடியும். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு சிலரால் தான் முடியுது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் வரக்கூடிய தருணத்தில் சாதிக்கிறதுக்குண்டான நேரம் ஆடி மாதம் 12ஆம் தேதி. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரக பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கிரகம் தானுங்க. ஒன்று சுக்கிரன் மாறுறாரு, 2வது செவ்வாய் மாறுறாரு. இந்த 2 கிரகம்தான் இந்த மாதத்திலேயே பயிற்சி. விருச்சிக ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, பொதுவாக ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அது அவங்க சொந்த வீடுன்னு நினச்சி தான் பலன் கொடுப்பாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் ராகு, குரு பகவானுடைய நட்சத்திரத்துலேயும் ராகு இருக்கார், குரு பகவானுடைய பார்வையிலும் ராகு இருக்கார். அப்போ ஆடி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மண்மனையில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியாக சிக்கல்கள் நீங்கக்கூடிய நேரம். ஆசாசியாக ஒரு வீடு வாசல் வாங்கியிருப்போம், கட்டியிருப்போம், எதிர்பாராத விதமாக அதில் சட்ட சிக்கல் வந்திருக்கும். இல்லை பூர்வீக இடம் இருக்கும், அதில் எதிர்பாராத விதமாக பாகப்பிரிவினின் போது சட்ட சிக்கல் வந்திருக்கும். இந்த சட்ட சிக்கல்கள் சரியாகிறதுக்குண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கக்கூடியது வரக்கூடிய ஆடி மாதம். இது 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளாரவே ஒரு சிலர் அனுபவிக்கலாம். பல வருஷமாக சொத்து பத்து பிரிக்காமல் இருக்கிறோம் சார், பாகப்பிரிவினை செஞ்சுக்கிடாமல் இருக்கிறோம் சார், பூர்வீக சொத்தில் சங்கடம் இருக்குது சார், சந்தோஷத்துக்கு பஞ்சம்தான் சங்கடத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 12ஆம் தேதிக்குள்ளார மண்மனையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது. ஆதாரம் என்ன சார்? உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்குறாரு. செவ்வாய் தான் பூமிகாரகர். நான் எந்த பதிவு என் சேனலில் நான் கொடுத்தாலும், நம்ம யூடியூப் சேனலில் எந்த பதிவு கொடுத்தாலும் சத்தியமாக சொல்கிறேனுங்க, ஆதாரம் இல்லாமல் வார்த்தையை விட மாட்டேனுங்க. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு பலன் சொல்லலை, இது கோச்சார கிரக அமைப்பு தான். ஆனாலும் அதுலேயே நியாயம் தர்மம் இருக்கணும் இல்லையா? எடுத்த உடனே இந்த யாரோ கமெண்ட் சொல்லுவாங்க, அதுக்கு அர்த்தமாக கூட எனக்கு தெரியலைங்க, உங்கள் வாயை உங்கள் உருட்டுங்கன்ட்டு. சத்தியமாலாம் அதுக்கெல்லாம் நான் லாக்கிப்பட மாட்டேன். உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தான் பூமிகாரகன். 10வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. மீண்டும் இந்த மாதிரி பிரார்த்தம் அடுத்த வருஷம்தான் வரும், ஒரு வருஷம் கழித்து தான் வரும். இந்த மாதிரி பிரார்த்தம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்குது.
உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு, ராகு போல கொடுக்குறவனும் கிடையாது, கேது போல கெடுக்கிறவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் கேதுவுடன் சேர்ந்து திருமணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை உங்கள் ராசியை பார்த்து ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்குது. ஜோதிட நாலேஜ் யாருக்காவது கொஞ்சமாவது ஓரளவுக்கு இருந்தால் நான் சொல்கிறது நல்லாவே உள்வாங்குவீங்க, கிரகிச்சுக்குவீங்க. இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், பூரம் நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா. சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா தன்னுடைய சொந்த வீடு ரிஷபத்தில் இருந்தாலும் செவ்வாவுடைய சாரன் சொல்லக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வரப்போகிறார். அப்போது சுக்கிரனும் செவ்வாவும் நட்சத்திர பரிவர்த்தனை. நமக்கு மண்மனையில் இருக்கிற சிக்கல் மட்டும் சரிப்படுத்தாது, மண்மனை வாங்குறதுக்கான ஒரு தருணத்தையும் ஏற்படுத்திட்டு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திடுவார். சில பேருக்கு திருமண தடைகள் இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியில் தானே கேட்ட நட்சத்திரம் இருக்குது. ஏதோ கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய சகோதரிகள் பாவம் பண்ண மாதிரி கேட்ட நட்சத்திரம் ஐயோ வேண்டாம் ஐயா, கேட்டையில் பிறந்தால் கோட்டை ஆளணும்னு சொல்லுவாங்க, ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நட்சத்திரம் மட்டும் மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம், ஆயிலி நட்சத்திரத்துக்கு மாமியாருக்கு சரியில்லை, இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. பரணி நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணிட்டு வந்தோம், ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வந்து 3 மாதத்தில் மாமனார் இறந்தது பார்த்துருக்கோம், இல்லை மாமியார் இறந்தது பார்த்துருக்கோம். ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி மாமனார் மாமியார் 100 வருஷம் வாழ்ந்ததை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு நட்சத்திரம் மட்டுமே முடிவு பண்ணாதுங்க. அதனால் இந்த புறக்கணிக்கிறதுன்றது கேட்ட நட்சத்திரம், மூல நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம் புறக்கணிக்கிறதுன்றது தயவு செய்து வேண்டாம். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாகவும், ஏன்னா உங்கள் ராசி அதிபதி செவ்வாவும் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்கிற நேரத்தில் திருமண தடைகளும் நீங்கும். அதுதான் சொன்னேன், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், மண்மனையில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், மன ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் நீங்கும். 3 விஷயம் சொல்லியிருக்கிறேனுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளார அனுபவித்து சொல்லுங்கள். அதன் பிறகு வாகன யோகம் ஒரு சில நண்பர்களுக்கு உண்டு. ஒரு வீட்டில் 4 பேர் இருப்பாங்க, அல்லது 5 பேர் இருப்பாங்க. குடும்பத்தில் ஒரு மோட்டர் சைக்கிளை வச்சுருப்பாங்க. எங்கே போனாலும் அந்த பைக்கிலேயே, அந்த 2 வீலர்லேயே 4 பேர் 3 பேர் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நம்ம ஒரு 4 வீலர் வாங்கிக்கிடலாமே, சின்னதாக ஒரு கார் வாங்கிக்கிடலாமேன்ற ஆசை இருக்கும், செயல்படுத்தியிருக்க முடியாது, செயல்படுத்துறதுக்கான நேரம் அமையாது. இந்த ஆடி மாதத்தில், சார் ஆடி மாதத்தில் போய் யாராவது வாங்குவாங்களா சார்? அதுக்கான சூழல் ஏற்பட்டு நீங்கள் புக் பண்ணுவீங்க, அதுக்கு வாய்ப்புண்டு, முன்பணம் கட்டுவீங்க. அதுபோக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதத்தில் 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் வக்ரமடைகிறார். யாருடைய ஆதிக்கத்தில் இருந்து? குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து. 2 விஷயம் நடக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த மாதத்தின் நாயகன் சனி பகவான் தான். அப்போ சனி பகவானோட சந்திரனை சேர்றார். தாய் வழியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். தாய் வழியில் என்ன சார் சங்கடம் இருக்கும்? இருக்க தானே செய்யுது. சில பேருக்கு தாய் வழியில் சொத்து பத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா வீட்டில், ஆனால் கொடுத்த மாதிரி கொடுத்து பிடுங்கிக்கிட்டாங்க. இப்படி சங்கடப்படக்கூடிய சகோதரிகள் இருக்கு தானே செய்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் சரியாகும். பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. 5 கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. 8வது பாவகத்தில் மறைஞ்சிருந்தாலும் இங்கே எப்படி 4வது பாவகத்தில் இருக்கிற ராகு பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரோ, அதே மாதிரி குருவும் ராகுடி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காங்க. 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே செவ்வாவும் சுக்கிரனும் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொன்னனுங்க இல்லையா? அப்போ செவ்வாவுக்கும் சுக்கிரனுக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. அதன் பிறகு ராகுக்கும் குருவும் 2 பேருமே நட்சத்திர பரிவர்த்தனை. குருவும்
இந்த ராகுவும் கம்யூனிகேஷன் இருக்குது. அப்போ நமக்கு புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகளை நீங்கும், பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்களும் நீங்கும், அதுபோக மண்மனையில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். இதெல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அதுபோக விருச்சிக ராசிக்கு எந்த காலத்துலேயும் சனி பகவான் நல்லது பண்ணுறதா சரித்திரம் இல்லை. ஆனால் அவர் பலவீனமாக இருக்கார். எப்படி பலவீனமாக இருக்கார்? வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். அப்போ திருமணத்தில் இருக்கிற தடைகள், மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இல்லை குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள், இது எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். இது ஒரு புறம். அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் சுய வீட்டில் இருக்கார், ஆட்சியில் இருக்கிறார். எத்தனாம் தேதி வரை? 10ஆம் தேதி வரை. 10ஆம் தேதிக்கு மேலே 8ல் மறைஞ்சிருவார். அப்போ அந்த 10ஆம் தேதிக்குள்ளாரவே முதல்ல இந்த திருமணம் சொன்ன பார்த்தீங்களா, 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள்னு பட்டுன்னு நீங்கும். பொதுவாகவே ஆடி மாதம்னா, ஆடி மாதம் நமக்கு ஞாபகம் வர்றதே என்னென்னா திருவிழா. ஒரு சில ஊரில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் சரி, ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய திருவிழாவாக இருந்தாலும் சரி, பிரதானமாக வைக்கக்கூடியது இந்த ஆடி மாதம்தான். அப்போ இந்த ஆடி மாதத்தில் சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லாரும் கூடுவீங்க, ஒரு இடம் சேருவோம் இல்லையா? அந்த தருணங்களில் உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம யோசனை பண்ணணும் இல்லைங்களா? அப்போது அந்த திருமணம் யாராவது ஒருத்தர் கண்ணில் நாம் படுவோம், இல்லை நம்ம கண்ணில் ஒருத்தர் படுவாங்க. ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சொந்தம் வந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவங்களும் இருக்காங்க, 5 வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவங்களும் இருக்காங்க. தயவு செய்து யாரை மறந்தாலும் உங்களுடைய பூர்வீகத்தை மறக்காதீங்க, உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காதீங்க, உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிமுறையை மறக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டுட்டு வாங்க, பூர்வீக மண்ணை மிதிச்சுட்டு வாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் நான் உணர்ந்து சொல்கிறேனுங்க. ஒரு சிலரெல்லாம் திருச்சியில் பிறந்து சென்னையில் பிழைக்க போயிருப்பாங்க. மண் பொண்ணு பொருள் வண்டி வாகனம் ஆஸ்தி அந்தஸ்து அனைத்தும் ஒரு பிரமாதமான ஒரு வளர்ச்சியில் இருப்பாங்க. வயசாகி போச்சு, ஆனால் போகிற உசுறு 2 நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது, 5 நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவே ஊரில் போய் 2 மணி நேரம் நிம்மதியாக 2 மணி நேரத்தில் நிம்மதியாக அந்த உசுறு போச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பூர்வீகத்துக்கும் நம்ம மனசாலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு, ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. சரிங்களா? இது நான் நான் எடுத்துக்காட்டு வேறு மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய அதாவது நீங்கள் பிறந்து வாழ்ந்த அந்த மண்ணை போய் மிதிச்சுட்டு வாங்க. மனசுக்குள்ளே 1000 சங்கடங்கள் இருந்தாலும், 1000 மன அழுத்தம் இருந்தாலும், குழப்பம் இருந்தாலும், அந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு. எனக்கு காசு பணம் வேணும், மண்ணு மனம் வேணும், பொண்ணு பொருள் வேணும், இதை விட நமக்கு தெளிவு வேணும், ரொம்ப தெளிவு வேணும், நிதானம் வேணும். இதுதான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? சில பேர் அந்த ஊர் மேலே ஒரு காரில் போவாங்க, இல்லை பஸ்ஸில் போவாங்க. அது போகும்போது அந்த ரோட்டில் போகும்போதே ஒரு இனம் பிரியாத ஒரு சந்தோஷம் இருக்கும். சரிங்களா? அதனால் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது, ரொம்ப சங்கடத்தில் இருக்கும்போது, நான் காசிக்கு போகலாமா, ராமேஸ்வரம் போகலாமா, ஒரு நாள் ஒரு பொழுது உங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் கோயில் அந்த மண்ணை மிதிச்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான நேரம். ஏன்னா சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, சனியுடைய பார்வை உங்கள் ராசி நாதன் மேலே. சரிங்களா? ஒரு சில விஷயங்களெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த செயல் செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுபோக 8வது பாவகத்தில் 10ஆம் தேதி நமக்கு சுக்கிரன் வராரு. அசுரகுருவும் தேவகுருவும் ஒன்று சேர போகிறாங்க. இது எப்படின்னா திருமணக்காரகனும் புத்திரக்காரகனும் அப்படி தான் சொல்லணும். புத்திரக்காரகன் குரு, திருமணக்காரகன் சுக்கிரன். திருமணக்காரகனும் புத்திரக்காரகனும் ஒரே பாவகத்தில் உங்கள் ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை குடும்பஸ்தானாதிபதி பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும், உடல் உபாதைகள் சரியாகும். ஒரு சிலர் இருக்காங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு சார். திருமணக்காரகனும் திருமண ஸ்தானாதிபதினு ஒரு புறம் சொன்னாலும், உடல் ஸ்தானாதிபதி
12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி, இப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி விரயஸ்தானாதிபதி சுக்கிரன், உடல்ஸ்தானாதிபதி குரு. அப்போ குருவும் சுக்கிரனும் ஒரே பாவகம். இதனால் உடல் உபாதைகள் சரியாகும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் வரும். 9வது பாவகத்தில் சூரியன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பிதிருஸ்தானம் அப்படின்னா நம்ம 9வது பாவகத்தை சொல்லுவோம். பிதிருஸ்தானத்தை எது குறிக்கும்னா அப்பாவை குறிக்கும். அப்பாவுடைய அந்த வம்சம் இது குறிக்கும். அந்த 9வது பாவகம் தான் அப்பாவுடைய வம்சம், சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, இது எல்லாமே அந்த 9வது பாவகம் தான் குறிக்கும். பிதிருஸ்தானம் சொல்லுவாங்க. பிதிருக்காரகன்னா சூரியன். பிதிருக்காரகன் சூரியன்னா அப்பா. அந்த பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் 9வது பாவகத்தில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். அதனால் அந்த கம்யூனிகேஷன், உறவு முறை கம்யூனிகேஷன் இந்த நேரத்தில் நல்லது. முன்னோர்களுடைய வழிபாடு நல்லது. பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. இதெல்லாமே சிறப்பு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன். ஆனால் இந்த கட்டத்தை நம்ம ஆராயாமல் இந்த கட்டத்தை நம்ம கிரகிச்சிக்காமல் ஒரு விஷயம் நான் சொன்னேன். இப்போ இந்த கட்டத்தை பார்க்கும்போது அது நமக்கு கம்யூனிகேஷன் சரியாக வருது பாருங்கள், அந்த தொடர்பு வருது பாருங்கள். அதனால் இந்த செயல் எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல செயல். எது எப்படியோ மனசார சொல்கிறேன், விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஆடி மாதம் இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.